ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பராத்தா, நார்த் இந்தியன் டிஷ். முன்னாடி ஆலு பராத்தா பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க. இப்போ வந்து பன்னீர் பராத்தாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும் குழந்தைங்க அதிகமாக கேட்டு ஆர்டர் பண்ணுறது இந்த பராத்தா ஐட்டம்ஸ் தாங்க. இதுவும் பன்னீர் பராத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம சப்பாத்திக்கான மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இப்போ 2.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குங்க. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நல்லா பிசைஞ்சிடலாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய்ங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாதாரணமாக சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிடலாங்க. ஆனால் இது வந்து சாதாரண சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரணுங்க. பராத்தா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக வந்தால் போதும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. உங்களுக்கு தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுற அந்த நேரம் வரைக்கும் ஒரு 1/2 hour இது நல்லா ஊறட்டுங்க. இதுக்கு மேலே சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் இது ட்ரை ஆகாமல் இருக்குங்க. இந்த நெல் மாவு இது போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பன்னீர் ஸ்டஃபிங்காக நான் இங்கே வந்து 350 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. இந்த பன்னீரை வந்து நல்லா கழுவி துருவி வச்சுருந்தேங்க. துருவலாம் இல்லாட்டி அப்படியே மேஷ் பண்ணி அப்படியே பொடி பொடியாக ஆக்கி வச்சிடலாங்க. அப்புறம் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கணுங்க, ரொம்ப பொடி பொடியாக. ஏன்னா அது வந்து சப்பாத்திக்குள்ளே போட்டு நம்ம வந்து திரட்டும்போது வெளியில் வந்துடும். அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேங்க. ஏன்னா அது வந்து காரத்துக்கு பொடியும் மிளகா பொடியும் போடுவோம். இது வந்து இஞ்சி துருவுனதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே இருக்கட்டுங்க. அப்புறம் வந்து உப்பு, இதுக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து மல்லிப்பொடி, அது இது பார்த்தீங்கன்னா சின்ன டீஸ்பூனுங்க. சாதா டீஸ்பூனுக்கு ஒரு பாதி தான் இருக்கும் இதோடைய சைஸு. இப்போ வந்து மிளகா பொடி அதே மாதிரி அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது வந்து சாட் மசாலாங்க, சாட் மசாலா. இது இந்த டீஸ்பூனுக்கு 1 எடுத்துக்கலாங்க. அப்புறம் ட்ரை மேங்கோ பொடி, அதுவும் 1 டீஸ்பூன் போதுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் ஒன்று சேர எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். காலையில் டிஃபனுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். பார்க்க தான் என்னமோ மலைப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பெருசாக என்னமோ பன்னீர் பராத்தான்லாம் சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. சட்டுன்னு நம்ம சாதாரண செய்ய விட டிஃபன்லாம் செய்கிறத விட இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து இன்னும் பெருசாக சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க.
தயிர், அது குழந்தைங்க கூட சில டைமில் இந்த டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதிகமாக சைட் டிஷ் தேவையில்லை. இது அவ்வளோதாங்க. இன்னும் அந்த சப்பாத்தி ஊறுறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குங்க. அது ஊறட்டமே. இது அவ்வளோதான். இது வந்து ஃபினிஷ்டுங்க. இனி ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. சப்பாத்தி மாவு நல்லா ஊறட்டும். இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்தா நல்லா சாஃப்டாகிடுச்சு சப்பாத்தி மாவு. இது வந்து இந்த அளவுக்கு ரோல் பண்ணி வச்சிடலாங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் இந்த மிக்ஸையும் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸ்க்கு அப்படியே ரோல் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு ஒரு 3 சப்பாத்தி பராத்தா செஞ்சுக்கலாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஒரு மினி பராத்தா மாதிரி செய்யறதுக்காக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா. ஸோ அதுக்காக ஒரு குட்டி. இப்போ வந்து பராத்தா திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. வந்து இந்த ரோலை வந்து உள்ளே வச்சுங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்கொயர் பராத்தாவாக செய்கிறதுனால இப்படி ரவுண்டாக இருந்தால் அப்படியே இது பண்ணிக்கலாங்க, உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காம இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நெய் லைட்டாக நெய் போட்டு ஆகட்டும்து. இது மேலேயும் கொஞ்சம் நெய் அப்படி போட்டுக்கோங்க. நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க வேணா கொஞ்சம் ஆயில் தான் போட்டு செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. அடுத்த பராத்தா தேய்ச்சிடலாம்.
இது ஆயாச்சுங்க. நீ அடுத்த பரோட்டா போட்டுருங்க. இப்போ இது வந்து லைட்டாக நெய் போட்டு ரெண்டாவது சப்பாத்தி ஆகும்போது பராத்தா, இந்த மூணாவது பராத்தாவும் செஞ்சாச்சுங்க. நீங்கள் இப்போ ஒரு குட்டி பராத்தா ஒன்று பண்ணிக்கலாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிள்ளைங்களுக்காக பண்ணிக்கலாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி குட்டியாக பண்ணி உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் கொடுத்து விட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி பராத்தா ஒன்று பண்ணி இதுக்கு வந்து அவங்களுக்கு தயிரும் கொடுக்கலாம். கொஞ்சம் சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் இல்லை கெச்சப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக சைட் டிஷ் இந்த தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் மேலே கொஞ்சம் சாட் மசாலா போட்டு அதுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பரோட்டா உங்களுக்கு தெரியுது. நல்லா நீட்டாக அந்த லேயராக வருங்க. உள்ள இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஹார்டாக இருக்காது. ஸோ நம்ம பராத்தா ரெடிங்க. நீங்கள் பாருங்கள், நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் அவசரத்தில் கூட சீக்கிரமாக இந்த பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் இருந்ததுன்னா சட்டுன்னு அது வந்து செஞ்சிடலாங்க. ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்புறம் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.